பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். மார்கழி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இன்று கடைசி நாள் 14/1/2026 மார்கழி 30. இந்த பாசுரம் என்ன தெரியுமா? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரஞ்சு அங்கப்பறை கொண்ட ஆற்றை அனுபுதுவை பைங்க மலர் தந்தரியில் பட்டறிபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே எங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரெம்பாவாய். எங்கு பார்த்தாலும் அந்த ரங்கநாதர் ஆண்டாள் இவாதான் இருப்பா. எல்லாருமே சர்வ வியாபி, எல்லாருமே சர்வ வியாபி, அர்ச்சாரூபம். நீ நம்ம ஆண்டாளை மனசார நினைச்சேன்னா ஆண்டாள் முன்னாடி நிற்பா. ரெங்கநாதர் மனசார நினைச்சு கண்ணை மூடினோம்னா அந்த ரெங்கநாதர் நிற்பார். இதுதான் அர்ச்சாரூபம். இது நாள் வரைக்கும் நீங்க வீட்டுல பொங்கல் பண்ணி கொடுத்துட்டீங்க, அங்கங்க பண்ணீங்கன்னு சரிங்க, முடிஞ்ச போது கோவில் போனீங்க இல்லையா? இன்று கண்டிப்பாக கோவில் தான் போயாக வேண்டும். இன்று நடக்கக்கூடிய அந்த மார்கழி திங்கள் கோஷ்டியில நீங்களும் கலந்து கொண்டு, ஏன் நான் கலந்துக்கணும் கேள்வி வரும் இல்லையா? எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற தள்ளிக்கிட்டே போது ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். அந்த காரியம் இதுவரைக்குமே நடக்கல, நடக்குமா நடக்காதா தெரியாது. இன்று நீங்கள் கோவில்ல காலடி வச்சு கோஷ்டியில கலந்து கொண்டு அந்த கோஷ்டியில கொடுக்கக்கூடிய பொங்கல் பிரசாதத்தை மனதார சாப்பிட்டு நேர போய் கிட்டக்க போய் பெருமாளை தரிசனம் செய்து ஆண்டாளையும் தரிசனம் செய்து ஆண்டாளுக்கு அர்ச்சனைக்கு டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போய் வெத்தலை பாக்கு பழம் டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போய் அதை ஆண்டாளுக்கு நிவேதனம் செய்து உங்கள் கைகளாலே அதை விநியோகம் செய்து போயிட்டு அர்ச்சனை பண்ணி, ஆண்டாளுக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். இன்னைக்கு ஆண்டாளுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டோ நேர இந்த வெத்தலை பாக்கு பழம் டைமண்ட் கல்கண்டு இதை நிவேத்தியம் பண்ணி அந்த கல்கண்டை உங்க கையால எல்லாருக்கும் கொடுங்க, குழந்தைகள்லாம் இல்ல, எல்லாருக்கும் கொடுங்க. அப்படி கொடுத்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரிய வெற்றி, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரிய வெற்றி. அடுத்தது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணேன், அது உங்களுக்கு தெரியும். அந்த பிரார்த்தனை இதுவரைக்கும் நிறைவேறல. இப்போ நீங்க வேண்டிக்கிட்டு அந்த ஆண்டாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சாமி பேர்ல யாரும் பண்ணாதீங்க. உங்க பேர்ல உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய பேரு, உங்களுடைய ராசி நட்சத்திரம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. யாருக்கு என்னென்ன மன கவலைகளோ, என்னென்ன எதிர்பார்த்த காரியம் நிறைவேறணுமோ, நினைத்த காரியம் நிறைவேறணுமோ, இதுக்கெல்லாம் அவங்களுடைய பேரை சொல்லி ஆண்டாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த மாதிரி அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் கிடைக்கும். வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா அந்த 30 நாளும் நான் போக மாட்டேன், 30ஆம் நாள் எனக்கு வீட்டிலேயே பண்ற மாதிரி இருக்கணும், இத்தனை நாள் பண்ணியாச்சு இல்ல, இன்றாவது கோவிலுக்கு போங்க. இன்னைக்காவது அந்த மார்கழி 1ஆம் தேதி போல, 2ஆம் தேதி போல, 3ஆம் தேதி போல, ஒரு நாளும் போல இந்த 30ஆம் தேதி போய் அந்த கோஷ்டியில கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டும், எதிர்பார்த்த காரியம் கைகூட வேண்டும், அதாவது திருமண தடை விலக வேண்டும், குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு பெரிய விஷயத்தை அடுக்குவோம். அந்த அடுக்கின விஷயங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க பெருமாளையும் பார்த்து ஆண்டாளையும் பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை சுகபிரம்மம் என்கின்ற கிளி கிட்ட செலுத்தி அந்த கிளியை பார்த்து சொல்லுங்க. அந்த கிளி ஆண்டாளுடைய காதுகளிலே சொல்லி உங்கள் காரியத்தை இனிதாக நிறைவேற்றும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பணும். நம்பினால் நாராயணனே உன் பக்கம், நாராயணன் உன் பக்கம் இருந்தால் ஆண்டாளே உங்க பக்கம் தாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? சோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம ஏன் அங்கங்கெல்லாம் தேடி எங்கெங்கெல்லாம் ஓடுறோம்? எங்கேயும் ஓட வேண்டாம்.
சரணாகதிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து ஆண்டாளுடைய பாதத்திலும் பெருமாளுடைய பாதத்திலும் சரணாகதி அடைஞ்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு பித்ரு தோஷமா, பரவாயில்ல, அதையும் சொல்லுங்க. பெருமாள்கிட்ட ராகு கேது தோஷமா, பெருமாள்கிட்ட ஆண்டாள்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க. புதன் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, வியாழன் சரியில்லை, வெள்ளி சரியில்லை, சனி சரியில்லை, ஞாயிறு எது சரியில்லை, ஜாதக கட்டமே சரியில்லை. நான் போய் ஜோசியரை பார்த்தேன், தூக்கி எறிஞ்சார் ஜாதகத்தை. அப்பேற்பட்ட ஜாதகமா சாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலையே படாதீங்க. யாராலையும் செய்ய முடியாத ஒரு நல்லதை கடவுள் உங்களுக்கு செய்வாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்க காத்து கிடக்கணும். அதனால ஒட்டு மொத்தமா போய் சரண்டர் ஆயிடுங்க பகவான் கிட்ட, பெருமாள் கிட்ட சரண்டர். எனக்கு தெரியாதுப்பா, உன்னை நம்பிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி என்ன நல்லபடியா வாழவை, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. போ, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், எதையுமே நீங்க கேட்க வேண்டாம். சரணாகதிங்கிற தத்துவத்தை கொண்டு போய் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேண்டும், அதெல்லாம் அந்த பகவான் பார்த்துப்பார். அப்ப என்ன பண்ணும், சரணாகதிங்கிற தத்துவத்தை நீங்க எங்கேயும் கத்துக்க வேண்டாம். இன்னைக்கு இன்று போய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை நமக்கு சொல்ற பாசுரங்களை காதால கேட்டு சொல்ல தெரிஞ்சா சொல்லி நேர கோஷ்டிலாம் முடிஞ்சு பொங்கல்லாம் சாப்பிட்டப்புறம் பகவான்கிட்ட நேர போயிருங்க. பகவானே, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, என்ன வாழ வைக்க வேண்டியது நீதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா 2 கைகளையும் கூப்பி கோவிந்தா 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 கோவிந்தான்னு மனசார செலுத்துங்க. அவனுடைய பாதத்திலே உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். நம்ம தான் போறதில்ல. கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லணுமா, ஐயோ வெக்கமா இருக்கே. எந்த வெக்கமும் கடவுளிடம் கிடையவே கிடையாது. நம்மளெல்லாம் அவனுடைய சொத்து, கடவுளுடைய சொத்து, ரைட்டுங்களா? நாம் வாடகை வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். என்னைக்கு அவர் உனக்கு வாடகை வீடு போதும், என்னோடு வா என்று கூப்பிடுகிறாரோ அன்னைக்கு போறோம். அதுதான் நம்மளோடது. அப்ப உங்களுடைய முழு உடலையும் மனதால் பகவானிடத்திலே சரணாகதி அடையுங்கள். அந்த சரணாகதி தத்துவம் தான் இந்த மார்கழி 30 நாளும் சொல்லி கொடுக்க கூடியது. இப்ப இன்று சரண்டர், ஃபுல் சரண்டர் நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுங்கிறது பகவானுக்கு வெளிச்சம். பகவான் உங்களுக்கு செய்வார். ஒன்னே ஒண்ணுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு கோவிலுக்கு வரணும். பகவானுடைய காலடியிலே நீங்கள் தண்டம் சமர்ப்பித்து ஐக்கியமானும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கேட்கல கடவுள். நீ பழம் கொண்டா, வாழைப்பழம் வேணும், ஆப்பிள் வேணும், கிலோவா கொடு, எதுவுமே கேட்கல. நாம் தான் நம்மளுடைய மனசாந்திக்காக செய்கிறோம். ரைட்டுங்களா? இப்ப இன்று மார்கழி முடிவு. இந்த மார்கழி முடிவு வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சொல்லி இங்க பிரசாதம் பொங்கலாக சாப்பிட்டு வீட்டுல போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு ஒரு தூபத்தை காட்டுங்க, ஒரு தீபத்தை காட்டுங்க. மணியடித்து ஒரு தீபத்தை, கோதை நாச்சியாரே உன்னால் எங்களது வாழ்வு சிறக்கட்டும் என்று ஒரு பெரிய நமஸ்காரத்தை போட்டு சாஷ்டாங்கமா விழுந்து, அந்த போட்டோக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து உங்க வீட்டுல எல்லாம் கேட்கிற மாதிரி கோவிந்தாங்கிற நாமத்தை 18 தடவை சொல்லி இந்த மார்கழியை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் இதே மார்கழி ஆரம்பிக்கும் போது நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. பணக்காரனா, ஏழைகள் எல்லாம் பணக்காரர்களாக இருப்பார்கள். மன சந்தோஷங்கள் நிறைந்து இருப்பாங்க. பணம் என்பது முக்கியமான விஷயமே இல்லை, மனதுல சந்தோஷம் இருக்கு. நைட்டு போய் படுத்தா நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் யார் ஒருத்தர் சாப்பிடுகிறார்களோ, வியாதியற்ற வாழ்க்கை இருக்கோ, அவங்கதான் பெரிய பணக்காரங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த மார்கழிய வங்கக்கடல் கடைந்ததோட நிறுத்தி பெருமாளை போய் சேவித்து உங்க வீட்டுல பூஜையை பினிஷ் பண்றோம். இந்த மார்கழி கோலாகலமாக, அருமையாக, ஆனந்தமாக சென்றது என்று எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அடுத்த வருஷமும் நன்றாக போகும் என்பது நமக்கும் தெரியும். இருந்தாலும் இப்ப இருக்கிற 1வது படியிலேருந்து மேல 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 போய் 10வது படியில பெரிய பணக்காரனாக எல்லாரும் ஆக வேண்டும். வியாதியற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டாள் உங்களுக்கு கொடுக்க வேணுமாய் எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானையும்
ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திவ்ய தம்பதிகள் ரெங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனையும், திருவள்ளரை என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பங்கஜாநாயகி சமேத ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாளையும் வேண்டிக் கொண்டு உங்களுக்காக அடியேன் என்றென்றும் பிரார்த்திப்பேன். என்னுடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் உங்களுக்கு உண்டு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.